அனைவருக்கும் வணக்கம். தீய சக்திகள் தலைதூக்கி தர்மம் நசுக்கப்படும் போதெல்லாம் நான் மீண்டும் அவதரிப்பேன் என்ற மகாவிஷ்ணுவின் வாக்குறுதிப்படி சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் மதுராவின் சிறைச்சாலையில் நள்ளிரவு நேரத்தில் இடி மின்னலோடு எம்பெருமான் கிருஷ்ணர் அவதரித்தார். கம்சனின் கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து மக்களை காக்க தேவகி வசுதேவருக்கு 8வது மகனாக பிறந்த கிருஷ்ணர் அன்றே நந்தகோகுலத்திற்கு மாற்றப்பட்டார். யசோதை மற்றும் நந்தகோபரின் செல்ல பிள்ளையாக வளர்ந்த கிருஷ்ணர் தன் சிறு வயதிலேயே பூதகி எனும் அரக்கியையும் சகடாசுரன் மல்லாசுரன் போன்ற கொடியவர்களையும் அழித்து தன் தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தினார். ஒருமுறை கிருஷ்ணர் மண்ணை தின்றபோது அதை தட்டி கேட்ட யசோதைக்கு தன் வாய்க்குள் 18 லோகங்களையும் பிரபஞ்சத்தையும் காட்டி தான் இந்த ஜகத்குரு என்பதை உணர்த்தினார். கோகுலத்தின் வெண்ணையை திருடித் தின்று கோபியர்களின் மனதை கவர்ந்தவர் பின்னாளில் மதுராவுக்கு சென்று கம்சனை அழித்து தன் பெற்றோரையும் மக்களையும் சிறையிலிருந்து மீட்டார். அதோடு மட்டும் நிற்காமல் மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து வாழ்க்கையின் மிக உயரிய தத்துவமான பகவத்கீதையை உலகிற்கு அருளினார். தர்மம் வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஆயுதமேந்தாமல் அறிவாலும் அன்பாலும் வெற்றியை தேடித்தந்த அந்த பரம்பொருளின் வாழ்வு நமக்கு சொல்லும் தத்துவம் என்னவென்றால், தீமை எத்தனை பலம் வாய்ந்ததாக இருந்தாலும் இறுதியில் உண்மையும் நேர்மையும் கொண்ட தர்மமே வெல்லும் என்பதாகும். இந்த முழுமையான கிருஷ்ணலீலை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.